ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். இன்னைக்கான மாரல் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு ஆடு மேய்ப்பவர் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய செம்மறி ஆடுகள் இருக்கு. நிறைய செம்மறி ஆடுகளை வளர்த்து அதுகிட்ட இருந்து கிடைக்கிற அந்த கம்பளி நூலை வியாபாரம் செய்யறது தான் அவரோட தொழில். இதுக்காக அவர் செம்மறி ஆடுகளை தினம் புல்வெளிக்கு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறது வழக்கம். இப்படி ஒரு நாள் கூட்டிட்டு போகும்போது அந்த புல்வெளியில ஒரு கொளுத்த பன்றி பிக்கை பார்க்குறாரு. அந்த பிக்கை எப்படியாவது வேட்டையாடிடணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். கொஞ்ச நேரம் மறைவாக வெயிட் பண்ணி அந்த பிக்கை ஓடி போய் பிடிச்சிடுறாரு. இப்ப மாட்டிக்கிட்ட அந்த பிக்கு ரொம்ப வேகமாக கத்த ஆரம்பிக்குது. யாருமே கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப சத்தமாகவும் கத்துது. இந்த ஆடு மேய்ப்பவரும் அதை விடாம நல்லா இருக்க பிடிச்சுக்கிட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு இறைச்சி கடைக்கு அதை விற்கிறதுக்காக. இதை பார்த்துக்கிட்டு இருந்த செம்மறி ஆடுகள் அந்த ஆடு மேய்ப்பவர் பின்னாடியே ஓடுது. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு செம்மறி ஆடு இப்ப அந்த பிக்கை பார்த்து கேக்குது, ஏன் இப்படி கத்துற? எங்க கூட்டத்துல இருந்த யாராவது ஒருத்தர் பிடிச்சிருந்தா கூட, ஒரு செம்மறி ஆடை பிடிச்சிருந்தா கூட நாங்க இப்படி கத்திருக்க மாட்டோம். நீங்க இப்படி கத்துற? உன்னை பார்த்தாலே எங்களுக்கு சேமா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட பிக்கு சொல்லுது, உங்கள யாராவது ஒருத்தரை பிடிச்சிருந்தாலும் உங்ககிட்ட இருந்து அவர் அந்த கம்பளி நூலை மட்டும்தான் எடுப்பாரு. பட் என்ன அவர் பிடிச்சது என்னைய கொண்டு போய் இறைச்சி கடையில கொடுத்து என்னைய கொண்டு அந்த இறைச்சிய விற்கிறதுக்காக தான். நான் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கை கால்களை உதச்சிட்டு கத்துது. கடைசியா ரொம்ப வேகமா கை கால்களை உதச்சி அவர்கிட்ட இருந்து அது தப்பிச்சு போகுது. சோ இப்ப இந்த சின்ன ஸ்டோரியோட மாரல் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆபத்து இல்லாதப்போ தைரியமா பேசுறது எல்லாருக்கும் ரொம்பவே ஈஸியான விஷயம். பட் ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன்லயும் எமர்ஜென்சி டைம்லயும் ரொம்ப தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். அண்ட் ஒன் மோர் திங், எல்லா சிச்சுவேஷனும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கணுங்கிற எந்த நெசசிட்டியும் இல்லையா? ஸோ டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் கிட்ஸ். நாளைக்கு ஒரு நல்ல மாரல் ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்றேன். இதை மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.